ஒரு நாள் பாண்டிய மன்னன் மாணிக்கவாசகர் பெருமானை அரண்மனைக்கு அழைத்தார். நம் படையை வலுப்படுத்த சிறந்த குதிரைகள் தேவை. இந்த அரசு பொன்னை கொண்டு வடதிசைக்கு சென்று உயர்ந்த இனக்குதிரைகளை வாங்கி வாருங்கள். அவர் பயணம் தொடங்கினார். அந்த பயணம் ஒரு அரசு பணியாக தோன்றினாலும் அது சிவபெருமான் அமைத்த பாதை என்பதை அப்போது யாரும் அறியவில்லை. பயணத்தின் நடுவில் மாணிக்கவாசகர் பெருமான் திருப்பெருந்துறை புனித தலத்தை அடைந்தார். அங்கே ஒரு மரத்தடியில் திருநீறு பூசப்பட்ட உடலுடன் சடைகள் தாழ்ந்த நிலையில் ஒரு யோகி அமர்ந்திருந்தார். அந்த யோகியின் அமைதி மாணிக்கவாசகரின் உள்ளத்தை துளைத்தது. அவர் தன்னிடம் மெதுவாகச் சொன்னார், இவர் யார்? இந்த அமைதி, இந்த ஆழம் என்னை நிறுத்துகிறது. யோகி பெருமான் மென்மையாக கேட்டார், எங்கே செல்கிறீர்கள்? எதை தேடுகிறீர்கள்? மாணிக்கவாசகர் பெருமான் பதிலளிக்க முயன்றார், குதிரைகள் வாங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் உள்ளத்திலேயே கரைந்தன. யோகி பெருமான் தொடர்ந்தார், சிவம் பற்றி, பாசம் பற்றி, ஆன்மா பற்றி, முக்தி பற்றி அருள்வாக்கு உரைத்தார். அவை உபதேசம் அல்ல, அவை அருள். மாணிக்கவாசகர் பெருமானின் உள்ளம் உருகியது. அந்த நொடியில் அரசு பயணம் மறந்து ஆன்மப் பயணம் தொடங்கியது. திருப்பெருந்துறையில் சிவபெருமானை குருவாகக் கண்ட அந்த நிமிடத்திலிருந்து மாணிக்கவாசகர் பெருமானின் உள்ளம் அரசு பணியில் இல்லை. அவர் கொண்டு வந்த அரசு பொன் அனைத்தையும் திருப்பெருந்துறையில் ஒரு அழகிய சிவாலயம் எழுப்பத் தொடங்கினார். நாட்கள் கடந்தன. ஆனால் குதிரைகள் வரவில்லை. பாண்டிய மன்னன் ஆச்சரியமடைந்தார். அமைச்சர் எங்கே இருக்கிறார்? குதிரைகள் என்ன ஆயின? மன்னன் உடனே காவலர்களை அழைத்தார். திருப்பெருந்துறைக்கு சென்று நிலையை அறிந்து வாருங்கள். காவலர்கள் புறப்பட்டனர். அந்த இரவிலே சிவபெருமான் தமது திருவிளையாடலால் காட்டில் இருந்த நரிகளை அழகிய குதிரைகளாக மாற்றினார். அந்த குதிரைகள் அரச அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்டன. அவற்றை பார்த்த பாண்டிய மன்னன் மகிழ்ச்சி அடைந்தார். இவற்றை அரச குதிரை தொழுவத்தில் பாதுகாப்பாக வைக்கவும். நள்ளிரவில் சிவபெருமான் தமது மாயையை நீக்கினார். அந்த கணமே குதிரைகளாக இருந்தவை மீண்டும் நரிகளாக மாறின. அந்த நரிகள் குதிரை தொழுவத்தில் அலறின. ஏற்கனவே இருந்த அரச குதிரைகளை கடித்து கிழித்தன. சில குதிரைகள் உயிரிழந்தன, சில காயமடைந்தன. ஒரே நொடியில் அரச குதிரை தொழுவம் அவலக்களமாக மாறியது. அரசன் தொழுவத்திற்குச் சென்றார். அவர் கண்ட காட்சி சிதறிய குதிரை உடல்கள். அரசன் கொதித்தார். இது ஏமாற்றம் அல்ல, இது அரச துரோகம். அரசு பொன்னை கொண்டு குதிரைகள் வாங்கவில்லை, அரச குதிரைகளையும் அழித்துள்ளார். மாணிக்கவாசகர் பெருமான் சிறையில் அடைக்கப்பட்டார். தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் அவரது முகத்தில் பயம் இல்லை. அவரது கண்களில் மட்டும் அமைதி. ஏனெனில் அவர் அறிந்திருந்தார், இது அரச தண்டனை அல்ல, இது சிவபெருமான் அருளின் விளையாட்டு.